ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு மேக்ஸ் பசில் பார்க்க போறோம். ஸோ இந்த மேக்ஸ் பசில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு, அதே மாதிரி நமக்கு 4 சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளை வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா 4ஆ வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒன்னுல பார்த்தீங்க அப்படின்னா 7, 6, 9, 8. அடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா 5, 5, 12, 8. அடுத்தது வந்து 8, 6, 6, 10 இருக்கு. அடுத்தது 2, 8, 7. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு சீரீஸ். ஸோ இதுக்குள்ள வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், 7 + 6 + 9 + 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து ஒரு 30 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து 17 அப்புறம் வந்து என்னது ஒரு 6 அப்படி பாத்தீங்க அப்படின்னா 23. அடுத்தது +7 வந்து 30. அடுத்து இதை வந்து பிளஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ 5 + 5 + 12 + 8. ஸோ இதை வந்து கூட்டிங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன வருது, 30 அப்படிங்கிற ஆன்சர் வருது. அப்போ இதை எடுத்துக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா 8 + 6 + 6 + 10. ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா 12, 20, 30. ஸோ இப்போ இதை கூட்டினீங்கனாலும் என்ன வருது, நமக்கு 30 அப்படிங்கிறது. அப்போ இதை கூட்டினாலும் என்ன வரணும், கண்டிப்பா 30 தான் வரணும். அதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 + 8 + 7 பிளஸ் இது வந்து நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஈக்குவல் டு 30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கூட்டிங்க அப்படின்னு என்ன வரும், 17 + x = 30 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் இந்த சைடு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 30 - 17 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 13 அப்படிங்கறதா வந்து நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 13 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அடுத்த பசில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து நம்ம நிரப்பணும். ஓகேங்களா? சோ 1ல இருந்து 10க்குள்ள இருக்கிற நம்பர் நீங்க நிரப்புனீங்க அப்படின்னா, சோ 1ல இருந்து 9க்குள்ள இருக்கிற நம்பரை வந்து நம்ம நிரப்பணும். 10 வராது. ஏன்னா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சோ அப்போ 9 நமக்கு சர்க்கிள் இருக்கு. அந்த 9 சர்க்கிள்ல 1ல இருந்து 9 வரைக்கும் வந்து நம்ம நிரப்பணும். அடுத்த கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு 1 போட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்ல மட்டும் தான் 1 போடணும். இன்னொரு ரவுண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 1 வந்து போடக்கூடாது. சோ ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. சோ இதை வந்து வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், ஒரு சேம் ஆன்சர் வரணும். இப்படி டோட்டல் பண்ணீங்க அப்படின்னாலும் சேம் ஆன்சர் வரணும். இப்படி டோட்டல் பண்ணீங்க அப்படின்னாலும் சேம் ஆன்சர் வரணும். சோ அது மாதிரி எப்படி போறது அப்படிங்கறதா வந்து பசில். சோ நிறைய பேருக்கு இந்த பசில் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம 1ன்னு போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்க 2, இங்க 3 போட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், இதை போட்டீங்கனாலும் சேம் ஆன்சர் வரும். இப்ப இங்க 2ன்னு போட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த சைடு எங்கேயுமே 2 போடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல 6ன்னு போடுறேன் அப்படின்னா இந்த 6 வந்து நான் வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இதுல போற நம்பரோட கூட்டுத்தொகை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்தது அப்படின்னா அதே வேல்யூ தான் என்ன வரணும், இங்க கூட்டிங்கனாலும் வரணும், அதே தான் இங்க கூட்டிங்கனாலும் வரணும். சோ இதுதான் வந்து ஒரு சம்மு. சோ இது வந்து நிறைய இதுல வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதை வந்து டோட்டல் பண்ணி பார்த்தா போடணும். சோ இதோட ஆன்சர் என்னன்னு நான் சொல்ற பாருங்க. இதுல வந்து 1, இதுல 6, இதுல வந்து 7, இதுல வந்து 3, இதுல 4, இதுல 8, இதுல 2, இதுல 5, இதுல 9. சோ இப்படி போட்டீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி கூட்டி பார்க்கலாம். என்ன வருது, 1 + 6 + 7 + 3. சோ இது கூட்டினீங்க அப்படின்னு என்ன வருது, 10, 17 வருது. ஓகேங்களா? அடுத்து இதை கூட்டி பார்க்கலாம். 1 + 9 + 5 + 2. சோ இது 10, 15, 17. சோ 17 கூட்டுத்தொகை வருது. அடுத்து இதை கூட்டி பார்க்கலாம். 2 + 8 + 4 + 3. சோ 10, 14, 17 = 17. சோ அப்போ எங்க கூட்டினீங்கனாலும் அது சேம் ஆன்சர் வருது. ஓகேங்களா? சோ இதை வச்சு நமக்கு நிறைய சம்மு கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ் போட்டு கூட கேட்கலாம், இல்ல 2 இடத்துல எக்ஸ் போட்டு கூட நமக்கு கேட்க முடியும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி பசில்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.